ஜீப் வச்சு கூட்டு வரது ட்ராப் பண்ணுறது மேலே என்னோட இடத்து வரைக்கும் கொண்டு விட்றது அது எங்களோட இன்க்ளூடிங். பீஸ்ஃபுல்லாக ஒரு பிரியாணி நிம்மதியாக நான் சாப்பிட்றேங்க ஃபஸ்ட் டைம். இப்போ ஒரு ஃபோனில் ஒரு மேனேஜர் தொல்லை இல்லை, என் மேனேஜர் பார்த்துட போகிறான் படுபாவி பையன். ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது நாள் வந்து அவங்களே செட் ஆகி போகிறதுக்கே மனசு வராது. இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஒன்லி செக் எண்ணெய் மட்டும்தான். ரிவர் பெல்ட்டு போய் அங்கங்கே செக் டேம் மாதிரி இருக்கும், அங்கேயே சேர் போட்டு அங்கேயே நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்படியே ரைத்தா சிக்கனோட. கைஸ் ஏற்கனவே நம்ம உட்டன் ஹவுஸ் பார்த்தோம், அது வந்து இந்த கேட்டை தாண்டி போய் பார்க்குறதா நம்ம உட்டன் ஹவுஸு. ஒருவேளை வந்து அது வந்து மேக்ஸிமம் 8 to 10 மெம்பர்ஸ் தான் ஸ்டே பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா பெட்டோட சேர்த்து. ஒருவேளை இன்னொரு பெரிய கேங்காக வந்தீங்கன்னா அவங்க டென்ட் போட்டு தருவாங்க. அதுக்கான அந்த வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடியே அந்த பிளேஸையும் உங்களுக்கு காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் பெரிய கேங் வரீங்க பட் டென்ட்டு வேணா ஸ்டே பண்ணணும்னா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம்ல, என்ட்ரன்ஸ்லேயே ஆனால் உட்டன் ஹவுஸில் இது ஷெட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்குது பாருங்கள், இங்கேயும் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் இருக்குது, ஒரு 1 2 3 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்டாக குயின் சைஸ் பெட்டாக தெரியல, 3 பேர்கிட்ட ஸ்டே பண்ணலாம். அதை தவிர இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பெட்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்ஸும் இங்கே போடுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்ரூம்ஸும் நீட்டாக தான் இருக்குது, பாத்ரூம்ஸ் நீட்டாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம ரிசார்ட்டில் இருக்கும்போது நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணேன். ஸோ இந்த ரிசார்ட்டோட ஓனர் மிஸ்டர் மணி அண்ணாச்சி சார். ஹலோ சார், வணக்கம். உங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்தேன் நான், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்களே நான் சொல்கிறதோட உங்கள் ரிசார்ட்டை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மைண்ட் ரிலாக்ஸுக்கு வரவங்களுக்கு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது நாள் வந்து அவங்களே செட் ஆகி போகிறதுக்கே மனசு வராது. ரெண்டாவது இல்லைன்னா அந்த அங்கே ஒரு ரிவர் பெல்ட்டில் ஒரு லேக் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு உள்ளே ஒன்று இருக்குது, இந்த பக்கத்தில் வந்து ரிவர் பெல்ட்டு போய் அங்கங்கே செக் டேம் மாதிரி இருக்கும், அங்கேயே சேர் போட்டு அங்கேயே நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவோம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து மைண்டு பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு திரும்ப லஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே போயிடுவாங்க திரும்ப. சார் நம்ம அவங்க வந்து மேலே வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து காரை பார்க் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஜீப் வச்சு கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே, திரும்ப எத்தனை மணிக்கு போகிறோம் வந்து கொழுப்பெடுத்து போய் பைக்கில் ஆஃப் ரோட் பண்ணுறேன்னு பாதி தூரம் இறக்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. பைக்கர்ஸ் நீங்கள் வந்தால் கூட மேலே வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று கஸ்டமர் இருக்க டைமில் நான் இருப்பேன், என்னோட பிரதர் இருக்காரு, அவர் வாங்க, என்னோட பிரதர் இருப்பாப்புல. சார் உங்கள் பேர்? நல்லா சிவன். இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஒன்லி செக் எண்ணெய் மட்டும்தான். ஓ கேட்டிங்களா? பாக்கெட் ஆயில் கூட இல்லை, பாக்கெட் ஆயில் கூட கிடையாது, செக் எண்ணெய் தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். தேங்காய் எண்ணெயிலேருந்து கடலை எண்ணெயிலேருந்து நல்லெண்ணெயிலேருந்து செக் எண்ணெய் தான். ஓகே, லஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டின்னர் 3 தான் கொடுப்போம். 3 தான் கொடுப்பீங்க, கரெக்ட். ஓகே, அந்த லஞ்சு வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் லஞ்ச் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா கேட்டால் தருவோம். ஸோ 24 hours செக் அவுட்டுங்க. ஆக்சுவலாக அது வெஜ் வேணும்னா அந்த பக்கம் ஃபுல் அண்ட் விட்டு நோ ஸ்மோக்கிங் அதெல்லாம். ஓகே, இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பசங்களாக ஜாலியாக நீங்கள் வரணும், ஒரு 10 பேர் வரணும்னா. ஆனால் உட்டன் ஹவுஸில் அது பண்ண முடியாது, ஏன்னா அது உட்டன் ஹவுஸ், அதுவும் ஃபஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இவங்க பாலிசிக்கு ஏற்றபடி அது வந்து ஃபேமிலி அண்ட் வந்து நான் ஸ்மோக்கிங் ஏரியா, நான் ட்ரிங்கிங் ஏரியா, நான்வெஜ் இல்லை அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் அந்த ஃபால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பசங்களோட ஒரு பேஷ் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ ப்ரைஸ் வந்து என்ன மாதிரிலாம்? சார் நார்மலாக 3 times ஃபுட்டு கொடுக்குறதா தான் 2 3 times ஃபுட்டு வெஜிடேரியனுக்கு 2 அதான் 3 வேளை சாப்பிடும். ஸ்நாக்ஸ் வராது. ஆமாம், ஸ்நாக்ஸ் வரணும்னா 2.5. ஓகே, ஸோ அந்த ஹை டீ சொன்னாங்கல்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் இன் பிட்வீன் கொடுக்குறது அது இன்க்ளூடரும். அதுக்கப்புறமா 4 மணிக்கு ஒன்று சொன்னாங்களே லஞ்சுலேருந்து டின்னருக்கு, அதுவும் சேர்ந்து வேணும்னா 2.5. இல்லைனா 3 வெஜிடேரியன் சாப்பாடுக்கு வந்து 2 நான் வெஜிடேரியன். சார் இது 2700 ஃபுட்டு மாத்திரம். ஃபுட்டு ஸ்நாக்ஸும் வேணும்னா 3000. 1 day இருந்தா 2 days இருந்தாங்கன்னா ஆளுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்தா போதும். ஓகே, பெர் ஹெட்டுக்கு 1500 ரூபாய் கொடுத்தா போதும். செகண்ட் டேக்கு அதே 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 700 ரூபாய் மிச்சம் ஆகுது செகண்ட் டேல. நல்ல விஷயம். சரி இப்போ மேலே போய் நாங்கள் பார்க்கிங் போடுறோம்ல, கீழே இருந்து வரது எப்படி மேலே போகும்? அதெல்லாம் என்னோட இது ஜீப் வச்சு கூட்டு வரது ட்ராப் பண்ணுறது மேலே என்னோட இடத்து வரைக்கும் கொண்டு விட்றது அது எங்களோட இன்க்ளூடிங். ஓகே, ஸோ கைஸ் நமக்காக மத்தியானத்துக்கான லஞ்சு அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியாணி வேறண்ணா மசாலா ஊற வச்சாச்சுங்க. சிக்கன் 65க்கு அதோட அப்புறமா அவிச்ச முட்டை, அப்புறம் ரைத்தா போதும். ஸோ நமக்காக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது 65 பொரிச்சிட்டு இருக்காங்க. வாங்க பிரியாணி பார்த்தலாம். கைஸ் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் உடைக்க போகிறாரு, அதையும் பார்க்க தான் போகிறோம்.
வாசனை பாருங்க கைஸ். இன்னைக்கு ஒரு புடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. நமக்கு பிரியாணி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. பட் பிரியாணி நீங்கள் கேட்டிங்கன்னா சிக்கன் 65லாம் வராது. பிரியாணி டைமில் அவங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க, ரைத்தா, எக்கு கொடுப்பாங்க. கூட வந்து பிரியாணி சாப்பிட்டுக்காமல் உங்களுக்கு ஜீரணமாகணும் அப்படி கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பிட்ணும்னா ஒயிட் ரைஸும் ரசமும் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பொரியல் சாம்பார்லாம் கேட்காதீங்க, அது வெஜிடேரியனுக்காக அவங்களுக்கு பண்ணது, அதுவும் எங்களுக்காக வச்சுருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் ஆனதுன்னா இந்த 3 டைம்ஸ் ஃபுட்டு தராங்களே, சாம்பார், ரசம், ரைஸ், அப்பளம், ஒரு பொரியல் இல்லைனா கூட்டு, தயிர், ஊறுகாய். ஸோ இதுதான் வெஜிடேரியனுக்கான ஃபுட்டு. ஓகேங்களா? ஒரு ஆள் நான்வெஜ் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிக்கன் கறியும் ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி ஐட்டமோ 2 சேர்ந்து வந்துடும். அப்படி இல்லை இந்த மாதிரி பிரியாணி வந்துடும். ஆனால் 65 வராது. முட்டை, இது ரைஸ் அண்ட் ரசமும் வந்துடும். முதல்ல போடலாமா? நல்லா ஒரு வாட்டர் ஃப்ளோ சத்தத்தோட பக்கத்தில் சுட சுட பிரியாணியை போட்டுட்ருக்காங்க இலையில. ஸோ பிரியாணி போட்டாச்சு, செம்ம ஸ்மெல் வருது. எக்கு வச்சாச்சு, 65 வச்சுக்கலாமா? எப்போவுமே நான் பிரியாணி வந்து ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு க்ளோஸ்டு ரூமில் வந்து ஒரு ஏசியில் உட்காந்து சாப்பிட்டு தான் பழக்கம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் எடுப்போம். ரோட்டில் நின்றுட்டு பொல்யூஷனாக இருக்கும், சாப்பிடுவோம். அது எதுவும் பண்ண முடியாது, நம்ம அங்கே தான் வாழ்கிறோம். பட் ஆனால் ஒன்று, இயர்லி ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு வந்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு மன திருப்தியாக கிடைக்குது உண்மையிலே. அங்கே வெளில அந்த தண்ணி ஓடுற சத்தம் என்ன காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு நேற்று நைட்டு கேட்க ஆரம்பிச்சது, இது வரைக்கும் அதை கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஒரு பிரியாணி நிம்மதியாக நான் சாப்பிட்றேங்க ஃபஸ்ட் டைமு. வா, அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் மிஸ்டர் மணி அண்ணாச்சி சார் வந்து நமக்காகவே வந்து சரி உங்களை நான் வந்து பிரியாணி நானே பண்ணித்தரேன், ஏன்னா நான் பொறுமையாக நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நமக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம். அப்படியே ரைத்தா சிக்கனோட நான் ஒரு 200 பிரியாணி வச்சு சாப்பிட்டு நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் இது வரைக்கும். ஆனால் ஒன்று, இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து வீட்டில் செய்வாங்களே பிரியாணி பண்ணுமா இன்றைக்கி சண்டே, அதுவுமா வீட்டில் பண்ணுவாங்களே, அஜினோமோட்டோலாம் எதுவுமே சேர்க்காம வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. நிறைய மசாலா, அப்படியே மசாலா டாமினேஷன் பயங்கரமாலாம் இல்லை, நல்லா மைல்டாக சட்டிலாக தரமான ஒரு பிரியாணி. ஸோ இந்த பிரியாணியை நான் ருசித்து பொறுமையாக சாப்பிட போகிறேன், நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலாக ஏன் தெரியுமா, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு லைஃப்பில் நம்ம சென்னையில் இந்த மாதிரி நிம்மதியாக உட்காந்துங்கன்னு யார் தொல்லையும் இல்லைப்பா. ஒரு ஃபோனில் ஒரு மேனேஜர் தொல்லை இல்லை, என் மேனேஜர் போகிறான், என் மேனேஜர் பார்த்துட்டு போகிறான் படுபாவி பையன். ஒரு மேனேஜர் தொல்லை இல்லை, ஒரு ஆஃபீஸ் தொல்லை இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை. சும்மா காட்டியா கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு கால் பண்ணி காண்ட் ஏற்றுவாங்க தெரியுமா, அந்த தொல்லை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக ஒரு 2 days ஸ்டே பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய இடம் ஆல்ப்ஸ் பன்றிமலை. இதுக்கான ஃபுல் டீட்டெயில், உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. அண்ட் உடன் காட்டேஜ் புக் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் அவுட் ஃப்ரம் யூஎஸ் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். நன்றி, வணக்கம், டட்டா, பபாய்.